மும்மொழி கொள்கையை தமிழக அரசு எப்போதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள மும்மொழி கல்வி தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் அலுவல் மொழிகள் சட்டம் 1963 மூன்றாவது பிரிவில் இந்தியை அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்கள் மத்திய அரசுடன் ஆங்கில மொழியை தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தலாம் என தெளிவாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 80 ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ள தமிழக மக்கள் தங்களது உணர்வை பல்வேறு போராட்டங்கள் மூலம் வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்ததாக கூறியுள்ளார். மத்திய அரசு வரைவு தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போதே அதில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி அதனை தீவிரமாக எதிர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கையையே கடைபிடிப்போம் என்று உறுதிபட தெரிவித்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றிருந்தாலும் அதனை தமிழகத்தில் எப்பொழுதும் அதிமுக அரசு அனுமதிக்காது என்றும் இருமொழி கல்விக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வும் அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதையே கொள்கையாக கொண்டுள்ளனர். இந்த சூழலில் மத்திய அரசின் செயல்பாடு வேதனையையும் வருத்தத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் மொழிக் கொள்கைக்கு ஏற்ப புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும்படி பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அதனை களைய அதிமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார். இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சில அம்சங்களை மட்டுமே தாங்கள் எதிர்ப்பதாக அதிமுக மூத்த தலைவர் செம்மலை விளக்கமளித்துள்ளார். உயர்கல்வியை மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு போற மாதிரி இது கொண்டு போறாங்க. காங்கிரஸ் அதான் செஞ்சாங்க. இதே ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, சென்னையிலேயே ஒரு பேட்டியில் என்ன சொன்னாருன்னா உயர்கல்வி மத்திய பட்டியலுக்கு போகணும்னு சொன்னாரு. அதுக்கு இதுவரை எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு போட சொல்லல. நரசிம்மராவ் காலத்துலதான் அந்த பொறியியல் கல்லூரிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தாங்க. இவங்க காங்கிரஸ் மன்மோகன் சிங் காலத்துல நீட்டை கொண்டாந்தாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் படிக்கிறது +2 முடிச்சுட்டு ஒரு தேர்வு வச்சுதான் நீங்க கல்லூரிக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் கூட சேர்ந்துக்கிற மாதிரி இவர் 3, 5, 8ஆம் பொது தேர்வு வைக்கணும்னு புதிய கல்விகள் சொல்றாங்க. ஆனா அது என்னன்னா டிராப் அவுட் ஆயிடும். தமிழக அரசின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய கொள்கையில் மும்மொழி விவகாரம் தவிர்த்து பிற அம்சங்கள் குறித்து ஆராய குழு அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மற்ற பாதகமான அம்சங்களையும் தமிழக அரசு எதிர்க்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் KS அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கூட்டி இதை பற்றி பெரிதாக விவாதிக்க வேண்டும். எந்த விவாதமும் இல்லாமல் ஒன்று இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கல்வி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அவர்கள் தங்கள் கையிலே எடுத்துக் கொள்கிறார்கள். அதே நேரம் முதலமைச்சரின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் பின்பற்ற போகிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார். இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. பெற்றோர்கள் மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப 3வது மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு மாணவனுக்கு கூடுதல் பலம் சேர்க்குமே தவிர ஒருபோதும் கூடுதல் தகுதி திறமைக்கு அது குறை வைக்காது. இந்நிலையில் இருமொழி கொள்கையை அறிவித்துவிட்டு பிற மொழிகளை விருப்ப பாடங்களில் ஒன்றாக அறிவித்தால் பிரச்சனை இருக்காது என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். என்னோட சஜஷன் என்னன்னா எலக்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அந்த இன்னைக்கு குரூப் ஸ்ட்ரிக்டா கிடையாது. ஆர்ட்ஸ் இருக்கு, சயின்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிற இடத்துல எலக்டிவ்ஸ்ல இந்த மொழிகளிலையும் கொடுத்துட்டு நீங்க விரும்பினதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மன்னார்குடி அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 144 வீடுகள் கட்டியதாக கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்ட 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மெகா மோசடியில் முழு உண்மை வெளிச்சத்திற்கு வருமா? வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார்.
இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வத்தாத கிணறு என் கிணறு தான் சார். கிணறு காணோம்னு ஒரு கேஸ் ஆடும். அதாண்டி கேஸ். தோண்டாத கிணற்றை காணவில்லை என போலீசாரை அலறவிட்ட வடிவேலுவின் காமெடியை போல் கட்டாத வீடுகளை கட்டியதாக கணக்கு காட்டி 2.5 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் அட்டூழியம் அம்பலமானது எப்படி? திருவாரூர் மாவட்டம் தலையாமங்கலம் ஊராட்சியில் ராஜகோபாலபுரம் சோழபாண்டி கிராமத்தில் கடந்த 2017-2019 ஆண்டில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பலர் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வீடுகளுடன் மத்திய அரசின் கழிவறை கட்டும் திட்டத்தின் கீழ் கழிப்பறைகளும் கட்டப்பட்டன. அதில் 144 வீடுகள் மற்றும் 70 கழிப்பறைகள் கட்டாமலேயே சில பயனாளிகள் பெயரில் போலி ஆவணங்கள் தயார் செய்து கணக்கு காட்டி 2.5 கோடி ரூபாய் அளவில் மெகா மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. 22 பயனாளிகள் அரசு கட்டி கொடுத்த வீடுகளை காணவில்லை என்று வடிவேல் பாணியில் தலையாமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதனால் இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்து தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட இயக்குனர் பொன்னியின் செல்வன் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவினர் ராஜகோபாலபுரம், தலையாமங்கலம், சோழபாண்டி கிராமங்களில் வீடு வீடாகச் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சிறப்பு விசாரணை குழுவின் முதல் கட்ட ஆய்வில் முறைகேடு உறுதி செய்யப்பட்டது. விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட இயக்குனர் பொன்னியின் செல்வன் விசாரணை நடத்தி விசாரணை அறிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆனந்திடம் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையின் போது 2017 முதல் 2019 வரை பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் அலுவலராக இருந்தவரும் தற்போது மன்னார்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மேலாளராக பணியாற்றும் ராஜாவை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் உதவி பொறியாளர் சண்முக சுந்தரம், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி, தலையாமங்கலம் ஊராட்சியில் பணி மேற்பார்வையாளராக இருந்த பிரபாகரன் ஆகிய 4 பேரையும் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். சரியாக 108 வீடுகள் போலியாக, முழுவதும் போலியாக, வீடே கட்டாமல், அந்த பயனாளிக்கும் பணம் போய் சேராமல், அந்த பயனாளி பெயரை பயன்படுத்தி வேறு வங்கி கணக்குக்கு அந்த பணம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இது மிக பெரும் மோசடி. வெறுமனே ஊழல் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய வங்கி நடைமுறைகள், KYC நாம் என்கின்ற அந்த வங்கி நடைமுறைகள் எல்லாம் மீறி ஒருவருடைய பெயருக்கு வந்த பணத்தை அவருக்கே தெரியாமல் வேறு வங்கி கணக்குக்கு மறைமாற்றிவிடுகின்ற அந்த முயற்சி மிக பெரும் பொருளாதார மோசடி. ஆகவே இன்றைக்கு 4 ஊரக வளர்ச்சித்துறையிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், பொறியாளர்கள், பணி மேற்பார்வையாளர், மேலாளர் உள்ளிட்டவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த நடவடிக்கை நிற்கக்கூடாது. இதில் முழுமையாக பயனடைந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விசாரணை வளையத்திற்குள் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏழை மக்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட வேண்டும். அதிகாரிங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வீடு கட்ட பணம் வாங்கியிருக்கீங்களாமா விளமேல் பேங்க்ல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நாங்கள் வீடும் கட்டலை, பணமும் வாங்கலைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க பணம் வாங்கியிருக்குது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு சட்டப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அதே பகுதியில் மேலும் 300 வீடுகள் கட்டப்பட்டதாக காட்டி மோசடி நடந்துள்ளதாக புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. அரசியல் கட்சியினர் உட்பட 10 பேருக்கு இந்த முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் விசாரணை விரிவடையுமா? தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மோசடி தொகையான 2.5 கோடி ரூபாய் மீட்கப்படுமா? மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.
தமிழக சுகாதாரத்துறை முன்னாள் செயலாளர் பீலா ராஜேஷ் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரை விசாரிக்க தலைமை செயலாளருக்கு மத்திய பணியாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. சுகாதாரத்துறை முன்னாள் செயலாளர் பீலா ராஜேஷ் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக சமூக ஆர்வலர் செந்தில்குமார் என்பவர் மத்திய பணியாளர் நலத்துறைக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் பீலா ராஜேஷ் சென்னை கொட்டிவாக்கத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனி வீடு, விருகம்பாக்கத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு, கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட் உள்ளிட்ட 6 அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பீலா ராஜேஷுக்கு ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வருமானம் எதன் அடிப்படையில் வருகிறது என்பதற்கான முறையான ஆதாரங்கள் இல்லை என்றும் இந்த பணம் லஞ்சமாக பெற்றிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் செந்தில்குமார் தன்னுடைய புகாரில் தெரிவித்துள்ளார். புகார் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க தமிழக தலைமை செயலாளருக்கு மத்திய பணியாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ரெண்டல் இன்கம்னு காட்டுறாங்க. அந்த ரெண்டல் இன்கம்னு காட்டக்கூடிய இடங்களில் வந்துட்டு அவ்வளோ ரெண்டல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஒரு போகஸ் ரெண்டல் இன்கம் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இது எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுக்காகவோ இல்லை லஞ்ச ஒழிப்பு லஞ்சம் பெற்ற பணமாக கூட இருக்கலாம். அதை கணக்கில் எடுத்துன்னு வரதுக்காக அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியை அதிகமான ரெண்டல் இன்கம் போட்டு காட்டுறாங்க. இதனிடையே புகார் தொடர்பாக பீலா ராஜேஷிடம் விளக்கம் கேட்க நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைபேசி வாயிலாக முயற்சி செய்தது. ஆனால் அவர் நம்முடைய தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மின்கட்டணம் மாதம் ஒரு முறை அளவிடும் முறை குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்படும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். கொரோனாவில் இருந்து குணமடைந்த பின்னர் முதல் முறையாக நாமக்கல் சென்ற அமைச்சர் தங்கமணி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும், காய்ச்சல், தலைவலி, சளி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மின்கட்டண அளவீடு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு இது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்படும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். காலங்காலமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த மின்கட்டணம் எடுப்பது என்று இருக்கின்றது. மக்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருந்த காரணத்தினால் அதிகமாக வந்திருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சரோடு இது கலந்து நாகை சிவகங்கை எம்பிக்களை தொடர்ந்து மயிலாடுதுறை எம்பி சே ராமலிங்கத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாகை எம்பி செல்வராசுக்கு தொற்று ஏற்பட்ட நிலையில் இன்று காலை சிவகங்கை மக்களவைத் தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் தனக்கு தொற்று உறுதியானதாகவும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது 3வது திமுகவைச் சேர்ந்த மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சே ராமலிங்கத்திற்கும் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் மட்டுமின்றி கொரோனா நோய் பரவல் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்களுக்கும் வேகமாக தொற்று பரவி வருகிறது. இந்நிலையில் புதிதாக ஒரத்தநாடு சட்டப்பேரவை உறுப்பினர் ராமச்சந்திரனுக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுவரை அமைச்சர்கள் உட்பட 23 எம்எல்ஏக்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள பன்னோக்கு விசாரணை முகமை செயல்பாட்டில் உள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பேரறிவாளனின் பரோல் மனு குறித்து தொடரப்பட்ட வழக்கில் பன்னோக்கு விசாரணை முகமை விசாரித்து வருவதாகவும் அவர்களது அறிக்கைக்கு ஆளுநர் காத்திருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பேரறிவாளனை சிறையிலிருந்து வெளியே அனுப்பினால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் பரோல் மனு நிராகரிக்கப்பட்டதாக சிறைத்துறை பதில் மனு தாக்கல் செய்தது. பேரறிவாளருக்கு பரோல் வழங்குவது குறித்து தமிழக உள்துறை செயலாளர் தான் முடிவெடுக்க வேண்டும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் 1999ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பன்னோக்கு விசாரணை முகமை செயல்பாட்டில்தான் உள்ளதா என சந்தேகம் எழுப்பினர். இதையடுத்து 2017 மற்றும் 2019ஆம் ஆண்டு பரோல் வழங்கப்பட்டதற்கான உத்தரவுகளை தாக்கல் செய்ய பேரறிவாளன் தரப்புக்கு உத்தரவிடப்பட்டது. வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தொழில் நிறுவனங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 500க்கும் மேற்பட்ட பாஸ்கள் வழங்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டல் இலவச கொரோனா தனிமைப்படுத்துதல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் தற்போதைய சூழலில் முழு தளர்வு என்பது சற்று கடினம் என்றார். இன்னும் 3 மாதங்களாவது இந்த நிலை தொடர்ந்தால்தான் தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்றார்.
புதிதாக அரசு பணியில் சேர்ந்தவர்கள் நேர்மையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றி அரசுக்கு நற்பெயரை பெற்றுத் தர வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். அரசின் நிதித்துறையில் காலியாக உள்ள 114 இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய அவர், புதிதாக அரசு பணியில் சேர்ந்தவர்கள் தங்களது பணித்திறனை வளர்த்துக் கொண்டு பல்வேறு பதவி உயர்வுகளை பெற வேண்டும் என கூறினார். மதுரையில் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் பெண்மணியிடம் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த உமா அதே பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் உமா அணிந்திருந்த 3 சவரன் நகையை பறிக்க முயன்றுள்ளார். விபரீதத்தை உணர்ந்த அவர் செயினை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் வழிப்பறி முயற்சி தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் அந்த நபர் உமாவை விடாமல் சைக்கிளில் விரட்டியபடி சென்று செயினை பறிக்க முயன்ற காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தெற்கு வாசல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக தேர்வுகள் நடைபெறும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்திருந்தது. இதனிடையே இறுதியாண்டு மாணவர்கள் கட்டாயம் செமஸ்டர் தேர்வை எழுத வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு ஆன்லைன் வழியாக நடைபெறும் எனவும் துறை வாரியாக தேர்வுகளை நடத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி ரகுபதி தெரிவித்துள்ளார். ஊரடங்கை காரணமாக கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு முட்டைகள் வழங்குவதை நிறுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவர் சுதா தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா தொற்று பரவும் காரணத்தினாலேயே பள்ளிகளில் முட்டைகள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்தது. இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் 1 மாதத்திற்கு தேவையான முட்டைகளை ஒரே நாளில் வழங்கலாம் என அறிவுறுத்தியது. வீட்டில் இருக்கும் அரசு ஆசிரியர்கள் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் இலவச முட்டை வழங்கக்கூடாது எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாகில் மக்கள் அதிக அளவில் கூடும்போது கொரோனா தொற்று பரவாதா எனவும் நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியது. ரேஷன் பொருட்களோடு சேர்த்து சானிட்டரி நாப்கின் வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் இதுகுறித்து நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். வீட்டு வாடகை வசூலிக்கக்கூடாது என்று உரிமையாளர்களுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் வழக்கு தொடர்ந்தவருக்கு அபராதம் விதிக்கப் போவதாக சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு வீட்டு உரிமையாளர்கள் வாடகை வசூல் செய்யக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னை வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வாடகை வசூலிக்கக்கூடாது என உரிமையாளர்களுக்கு எப்படி உத்தரவிட முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வாடகை வசூலிக்கக்கூடாது என்று உத்தரவிடுவது சாத்தியமில்லை என்ற உயர்நீதிமன்றம் இது பொதுநல வழக்கு அல்ல எனவும் குறிப்பிட்டது. எனவே இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு அபராதம் விதிக்க உள்ளதாகவும் எச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த நேரடி தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், தற்போது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது? நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் எப்படி இருக்கு? எல்லோருக்கும் என்னோட வணக்கம். இப்போ நான் இங்கே ராம் கி பேடியில் நின்று உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். ஃபுல் டே நாங்கள் கவரேஜ் பண்ணதில் இப்போ தான் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதே காமிக்கிறேன். செக்யூரிட்டி அயோத்தியாவில் ரொம்ப டைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ ட்ரோன் சர்வேலன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரம் முதல் இப்போது 5ஆம் தேதி வரை இந்த பூமி பூஜைலாம் முடியறது வரை இந்த மாதிரி ஏரியல் ட்ரோன் சர்வேலன்ஸ் அண்ட் அதுவும் கண்ணு வச்சு அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனோட சர்வேலன்ஸ் இந்த சரியு காட்டி இந்த ராம் கி பேடி இந்த ஏரியாவில் நல்லா சர்வேலன்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் லார்ஜ்லி ஃபோக்கஸ் இந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ராம் ஜன்ம் பூமின்னு ஏரியா. இந்த ஏரியா வேர் அந்த பூமி பூஜனெல்லாம் கொண்டு பண்ணுறாங்களோ இது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பின்னால் தான்.
ஸோ அதனால தான் இந்த பக்கம் நீங்கள் வந்து பாருங்கள், நேரம் வந்து மேலே இப்போவும் திருப்பி ட்ரோன் சர்விலன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இது பண்ண போகிறாங்க. அண்ட் லார்ஜ்லி நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முன்னால், பிரைம் மினிஸ்டர் மோடி வரதுக்கு முன்னால் எஸ்பிஜி வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி வந்து யோகி ஆதித்யநாத் வந்திருந்தார், உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர். அவர்கிட்ட நான் பேசினோன்னா அவர் வந்து அதான் சொன்னார், திஸ் இஸ் த ட்ரீம் வந்து ஆக்சுவலைசேஷன். நம்ம சொல்லணும்னா நம்ம கனவு பார்த்த நிறைய ராமர் பக்தர் வந்து இந்த கனவு வந்து பார்த்துருக்கார். 500 வருஷத்துக்கு மேலே இது சாத்தியம் பண்ணுறதுக்கு அவள் வேலை பண்ணியிருக்கா. இது வந்து சாத்தியதையாகிறது. இது வந்து இட் இஸ் கம்மிங் டு அ பாயிண்ட் வேர் த டெம்பிள் ஆஃப் ராம் வில் பி பில்ட். அந்த மாதிரி அவர் வந்து ஹிந்தியில் சொன்னார். பட் அவர் வந்து அவரோட குரு, அவரோட மெகா குரு, அவரோட குரு வந்து இதுக்கு வந்து சிரமம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த COVID-19 காலத்தில் வந்து இதை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பண்ண போகிறாங்க. இந்த ஆயோஜனம் வந்து, இந்த பூமி பூஜனை வந்து இன்றைக்கி வந்து கௌரி கணேஷ் பூஜை பண்ணியிருந்தார். காசிலேருந்து வித்வான், காசிலேருந்து வாத்தியார் வர வச்சிருக்கார். 11 priests have come. இங்கே அயோத்தியாவில் இருக்கிற வாத்தியாரே வந்து அவர் நாளைக்கு தான் குவாரண்டைன்லேருந்தே வெளியில் வர போகிறார். எனக்கு அவர் டீமில் ஒரு வாத்தியாருக்கு வந்து COVID-19 வந்தது. அப்போது இந்த வியாதி வந்ததுக்குனால அவர் வந்து ஆஸ் அ ப்ரிகாஷன் குவாரண்டைனில் இருக்கார். நாளைக்கு வந்து தான் அவர் அதை பூஜை எல்லாம் ஜாயின் பண்ண போகிறார். நாளைக்கு வந்து 4 மணி நேரத்துக்கு வேண்டி காலையில் ஒரு 8 மணிலேருந்து அவள் ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து ராம்சரித் கதா. அண்ட் அது வந்து அவர் அவதியில் சொல்லுவாங்க. இது வந்து ராம்சரித் மானஸை படிப்பாங்க அண்ட் ராமாயணத்தை வந்து சொல்லுவாங்க. அண்ட் ராமரோட பூர்வஜ வம்சஜ் எல்லாரையும் வந்து ஆவாகனம் பண்ணி நீங்கள் வந்து இந்த பூமி பூஜை ஆசீர்வாதம் பண்ணணும், இதை கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. ஒன்லி 175 இன்வைட்டீஸ், 175 இன்வைட்டீஸ் தான். அதுலேருந்து 131 வந்து எல்லாரும் செயின்ட்ஸ் அண்ட் சாதுஸ். ஸோ எல்லா மடத்துலேருந்து, எல்லா மதத்துலேருந்து நிறைய பேர் அவள் இன்வைட் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் பக்ஷ்லேருந்து இன்வைட்டீஸ் போயிருக்கு. அகால் தக்த் குருத்வாராஸ் பஞ்சாப்லேருந்து 4 அகால் தக்த்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லா காஸ்ட்லேருந்தும் லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸ் அவள் இன்வைட் பண்ணி 133 பேர் எல்லாம் சாது சந்தமாக தான். அதுக்கு தவிர கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஃபேஸஸ், RSS சீஃப் மோகன் பாகவத் வருவார், பையாஜி ஜோஷி வர போகிறார், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்க போகிறார், யோகி ஆதித்யநாத் இருப்பார். இவ்வாறு தான் டயஸில் பண்டித் கூட பூமி பூஜை நாளைக்கு இருக்க போகிறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நாளை முதல் இதை வந்து பூரா இதை வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அதை தீபோத்சவம் மாதிரி அதை பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு அவர் 1.33 crores அந்த அளவுக்கு தீபாவளிக்கு இங்கெல்லாம் லேம்ப்ஸ் அவள் லைட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் முன்னாலேயே கொண்டாடலாம் சொல்லி இதை பூரா அலங்காரம் பண்ணி நிறைய பெரிய ஆயோஜனம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பவ்யமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அயோத்தியாவாசிகள்கிட்ட நீங்கள் பேசினா அவள் வந்து இது சொல்கிறா, திரேதா யுகில் எப்படி ராமர் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அயோத்தியாவை கொண்டு வந்து நிறுத்தணும்னு அதாக்கம் எல்லாரோடும் சங்கல்பம், அதாக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடக்கும், நாங்கள் எங்கள் ஜீவிதத்தில் இந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் கல்பனை பண்ணிக்கல. அப்போது இது வந்து இந்த மாதிரி வருது, ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. என்னக்கா அயோத்தியா வந்து பூரா உலகமே மறந்துடுத்து. இப்போ இந்த ராம்லல்லா விராஜ்மான், இந்த ராம் மந்திர் கூடி சீக்கிரம் எல்லாரும் திருப்பி அயோத்தியாவுக்கு வருவாங்க. அண்ட் இங்கே வந்து இருக்கிற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா இங்கே ராமர் பக்தர் மட்டும் இல்லை, இங்கே சிக் சமுதாயிலேருந்து நிறைய அவளுக்கு இங்கே அக்காடாஸ் இருக்குது, இங்கே வந்து குருத்வாரா இருக்குது. 3 ஜெயின் தீர்த்தாங்கர் இங்கே தான் வந்து பிறந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து சமாதி எடுத்தது ஃபைனல் இங்கே தான், அதே காட்டில் தான் எங்கே ராமர் சமாதி எடுத்தது, ஜல சமாதி எடுத்தாரோ அங்கே தான் சுபாஷ் சந்திர போஸ் சமாதி எடுத்தாருன்னு அப்படி சொல்கிறா. அவர் அந்த டைமில் கும்னாமி பாபா பேரில் இருந்தார். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே புத்திஸ்ட் அதை பகவான் புத்தா ஃபாலோ பண்ணுறவா அவள் வந்து இங்கே வந்து நிறைய வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அவரோட அந்த சேஷங்களும் அந்த ஸ்தானத்துலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய இங்கே பெரிய ஸ்டோரி அயோத்தியாவுக்கு. அண்ட் அதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரிய போகிறது, பாரத்வாசிகளுக்கு தெரிய போகிறது. அதுதான் இந்த மாதிரி இங்கேருந்து கூடி சீக்கிரம் லட்சியம். பூமி பூஜனுக்கு அப்புறம் 3.5 வருஷம் கழிஞ்சு ராம் மந்திர் ரெடி ஆகிறதுக்குள்ள அயோத்தியாவும் ரெடி ஆகும். அதாக்கம் இங்கே வந்து லோக்கல் லீடர்ஸ் வந்து அந்த சங்கல்பம் பண்ணியிருக்கா, லோக்கல்ஸ் வந்து அந்த சங்கல்பம் பண்ணியிருக்கா. அதுக்கு தான் இங்கே வேலை நடக்கிறது. ஸோ நிறைய ஆங்கிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு இந்த முகூர்த்தத்தை சூஸ் பண்ணால், ஏன் 5th August 12-15 ஏன் சூஸ் பண்ணுறா, அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இங்கே வந்து அவள் விஸ்வ இந்து பரிஷத் அண்ட் காசிலேருந்து வந்த ஜோதிஷ்மாரெலாம் அவர்கிட்ட பேசினா அவள் சொல்கிறா, இது வந்து சக்கர சுதர்சன் முகூர்த்தம், இது வந்து ராமருக்கு வேண்டி எந்த முகூர்த்தம் சூஸ் பண்ணாலும் சுபம் தான். பட் இந்த சக்கர சுதர்சன் முகூர்த்தம், இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னாக்கா இந்த நாளைக்கு இந்த டைமில் தான் ராமர் பிறந்தார் அண்ட் இந்த டைமில் தான் ராவணரோட வதம் நடந்தது, அதுவும் அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இது மேலே நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் அவள் சொல்கிறாங்க, ராமர் பேர் எடுத்துகிட்டு நம்ம எப்போ என்ன பண்ணாலும் சுப முகூர்த்தம் தான். அண்ட் சக்கர சுதர்ஷன் முகூர்த்தமில் எந்த வேலையும் நம்ம ஆரம்பிக்கலாம், எந்த நேரங்காலமும் பார்க்காம நம்ம ஆரம்பிக்கலாம், அதுவும் சொல்கிறாங்க அஸ்ட்ராலஜி பிரகாரம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் பிகஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த டைம் COVID-19 காலத்தில் நம்ம செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ண முடியுமா, அண்ட் ஆளுக்காருக்கு இன்னும் நிறைய ஜனங்களுக்கு வியாதி வராமல் இருக்க நம்ம பார்க்க முடியுமா, அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா அயோத்தியா இப்போ வந்து ராமர் ஜன்மபூமியில் ராம் மந்திருக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த பூமி பூஜனை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பேக் டு யூ. அயோத்தியில தற்போது ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கு. அங்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க, யாரெல்லாம் வர இருக்காங்க, அதை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்ற கள விவரத்தோட நிறைய தகவலை பகிர்ந்துகிட்டீங்க. ஆனந்த், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 5609 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. உச்சபட்சமாக ஒரே நாளில் 109 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மேலும் 5609 பேருக்கு தொற்று உறுதியானதாகவும் மொத்த பாதிப்பு 2,63,222 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு பிறகு கடந்த 5 நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை 6000ற்கு கீழ் பதிவாகி வருகிறது. சென்னையில் தொற்று கட்டுக்குள் இருக்கும் நிலையில் புதிதாக 1021 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனால் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,02,2985 உள்ளது. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் 4588 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களில் கடந்த 5 நாட்களாக 5000க்கும் குறைவான பாதிப்புகள் உறுதியாகி வருகின்றன. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, திருவள்ளூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று 300க்கும் அதிகமான பாதிப்புகள் உறுதியாகியுள்ளன. கொரோனாவால் இன்று உச்சபட்சமாக 109 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 4241 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதுமாக ஒரே நாளில் 5800 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. மேலும் ஒரே நாளில் 56,278 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 27,33,295 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 300க்கும் அதிகமானோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் புதிதாக 322 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளது. மதுரையில் கொரோனா தாக்கம் சற்று குறைந்து புதிதாக 106 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தஞ்சாவூர், கடலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திருவண்ணாமலையில் மகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தாய் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட மாமியார் கனவில் வந்து அழைத்ததால் இந்த விபரீதம் நடந்ததாக கூறுவது உண்மையா? மாமியார் கொடுமை இல்லை, கணவன் மனைவியிடையே தகராறு இல்லை, பொருளாதார பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தும் கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது 6 வயது பெண் குழந்தையை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன? திருவண்ணாமலை அடுத்த கீழ்சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கலையரசர். இவரது மனைவி சுகன்யா. இந்த தம்பதியின் 6 வயது மகள் நிவேதா 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். மேலும் சுகன்யா 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கலையரசன் வயலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டில் மனைவியும் மகளும் இல்லை. வீட்டின் பின்பக்கம் சென்று பார்த்தபோது குளியலறையில் மனைவியும் மகளும் கழுத்தறுபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கத்தினார். அருகில் சென்று பார்த்தபோது மகள் நிவேதா உயிரிழந்த நிலையிலும் மனைவி சுகன்யா உயிருக்கு போராடியும் வந்தார். கலையரசன் அலறல் சத்தம் கேட்டு ஓடிச் சென்ற அக்கம் பக்கத்தினர்
சுகன்யாவை மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலறிந்து சென்ற தண்டராம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த சிறுமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சுகன்யா தனது மகளை அருவாள் மனையால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்களிடம் நடத்திய விசாரணையில் கணவன் மனைவிக்குள் எந்த தகராறும் இல்லை என்பது உறுதியானது. ஓராண்டிற்கு முன்பு சுகன்யாவின் மாமியார் கலையரசன் சுகன்யா தம்பதியுடன் வசித்து வந்த நிலையில் வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட மாமியார் அடிக்கடி தனது கனவில் வந்து தன்னையும் தனது மகளையும் அழைப்பதாக அக்கம் பக்கத்தினரிடம் சுகன்யா கூறி வந்துள்ளார். அக்கம் பக்கத்தினரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்ட போலீசார் சிறுமி மரணம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். எனக்கு கட்ட கனவு வந்தது, என்ன கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. எல்லா பக்கத்தில் கலந்து சொல்லிக்கிறாங்க தகவல் வந்து. மற்றபடி அந்த பொண்ணு மேலே வேறு எந்த குறையும் சொல்கிறதுக்கு தவறான முதலோ இல்லை தவறான முறையில் அந்த பொண்ணு குழந்தைய அடிக்கக்கூடிய புள்ளியோ இல்லை மற்றவங்களை திட்டக்கூடிய புள்ளியோ கிடையாது. நல்ல பொண்ணு தான். அவங்க ஆம்படியா முன்னாடிக்கு எந்த தகராறு எதுவும் கிடையாது. இது கிணவு கண்டு சரி இந்த மாதிரி ஆகிடுச்சு, எங்கள் மாமியார் மாமனார் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னவோ தெரிலன்னு சொல்லிட்டு பையன் காலையில் கறி ஆக்கி கொடுத்துட்டு கறி எடுத்து கொடுத்து ஆக்கி சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்டு கொல்லிக்கு போய் இலை எடுத்துன்னு வந்தான். அதுக்கு பிற்பாடு குழந்தை பார்த்த உடனே ஆளை காணோம், கதவு மூடி இருந்துச்சு. திறந்து பாத்ரூமில் போய் பார்க்குற நேரத்தில் பாத்ரூமில் குழந்தை அறுத்து போட்டு இருந்துச்சு. அதுவும் தானும் கைத்து அறுத்து நின்றுச்சு. வெளியே போய் சத்தம் போட பார்த்து எல்லாரும் ஓடி பார்த்தாங்க, குழந்தை மட்டும் உயிர் செத்து போயிருந்துச்சு. நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் கர்ப்பிணிகளுக்கு மனதளவில் பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். காதல யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேட்பது போல் அவர்களுக்கு ஒரு பயம் உருவாகிறது என்று சொல்வார்கள். அதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய குழந்தையை வெறுத்து அதனை கொலை செய்யக்கூட முயற்சி செய்வார்கள். அதனால் இந்த பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனநல மாற்றங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கெட்ட கனவால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் மகளை கொலை செய்துவிட்டு தாய் தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் தொலைபேசி மூலமாக நேரடியாக பொதுமக்களின் மனுவை பெறும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மனு அளிக்க பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு நேரடியாக வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தொலைபேசி வாயிலாக பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்துள்ளார். தமிழக அரசின் ஆரோக்கிய திட்டம் மூலமாக தருமபுரியில் கொரோனா தொற்று பாதித்தவர்களுக்கு யோகா உள்ளிட்ட சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. பின்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்படும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வாழ்வியல் மையம் சார்பில் கொரோனா நோயாளிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. சூடான மூலிகை பானம், சூரிய ஒளி குளியல் மற்றும் நீராவி பிடித்தல் நல்ல பலனை தருவதாக கொரோனா சிகிச்சை பெறுவோர் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே திருமணத்திற்காக வைத்திருந்த 30 சவர நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். மன்ன வேளாம்பட்டியை சேர்ந்த தங்கராஜ் என்பவர் தன்னுடைய மகள் நித்யாவின் திருமணத்திற்காக 30 சவர நகைகளை வாங்கி பீரோவில் வைத்திருந்தார். இவர் நேற்று இரவு தன்னுடைய மனைவியுடன் மொட்டை மாடியில் உறங்கிக் கொண்டிருந்தார். அதே சமயம் வீட்டை தாளிடாமல் நித்யா மற்றும் அவரது சகோதரர் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த நகைகளை திருடிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மூடப்பட்டிருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கேட்டு தகராறு செய்த நபர் ஊழியர்கள் வைத்திருந்த பணத்தை கண்ணாடியை உடைத்து பறித்துச் சென்றனர். புதுநகர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு வந்த நபர் ஊழியர்களோடு தகராறு செய்ததோடு அவரே பெட்ரோலையும் எடுத்துச் சென்றுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பட்டாசு விற்பனை கடையில் சிசிடிவி கேமராக்களையே திருடிச் சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முழு ஊரடங்கை பயன்படுத்திய கொள்ளையர்கள் பட்டாசு கடைக்குள் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டனர். அப்போது கடையில் இருந்த 2 லேப்டாப்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் அதன் ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்றனர். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.
மாவட்டத்தில் தங்க புதையலை எடுக்க வேண்டி குழந்தையை நரபலி கொடுக்கும் என்ற பாட்டி மற்றும் தந்தையை போலீசார் கைது செய்தனர். நெல்லை களக்காடு அருகே உள்ள சடையமான் குளத்தை சேர்ந்த பார்வதி என்பவரது வீட்டில் தங்கப்புதையில் இருப்பதாகவும் அதனை எடுக்க பூனையை நரபலி கொடுக்க வேண்டும் என்றும் சாமியார் கிரானராஜன் என்பவர் தெரிவித்துள்ளார். புதையலுக்கு ஆசைப்பட்ட பார்வதியும் அவரது மகன் குமரேசனும் நரபலிக்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் பூஜை நேரத்தின் போது பூனை தப்பித்து ஓடியது. இதனால் குமரேசனின் மூத்த மகன் அல்லது இளைய மகனை நரபலி கொடுக்க வேண்டும் என்று சாமியார் கிரானராஜன் கூறியுள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்த குமரேசன் இதற்கு சம்மதித்துள்ளார். பாட்டி பார்வதியும் குழந்தையை நரபலி கொடுக்கலாம் என்று ஈவு இரக்கமற்ற முடிவை எடுத்துள்ளார். இதனை அறிந்த குமரேசனின் மனைவி இருவரோடும் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு குழந்தையோடு ஓடி வந்து அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறி கதறியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாமியார் கிரானராஜன், மூதாட்டி பார்வதி மற்றும் முருகேசன் ஆகிய மூவரையும் உடனடியாக கைது செய்தனர். மதுக்கடைகள் மூடப்பட்டதால் போதைக்கு சானிடைசரில் தண்ணீர் கலந்து குடித்த 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஆந்திராவில் நடந்துள்ளது. சானிடைசர் குடிபோதையின் பகீர் பின்னணி என்ன? అమ్మాయి ఏం కర్మరా శానిటైజర్ అవుతున్నారు ఎందుకు కర్మ నా కొడుకులు రసం ஆபத்தை உணராமல் இப்படி வெளிப்படையாக சானிடைசரை போதைக்காக சிலர் குடிக்கும் இந்த காட்சிகள் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. போதை அடிமை மரணத்தின் வாசலுக்கு கூட்டிச் சென்ற கொடூரத்தின் பின்னணி என்ன? கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆந்திராவில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதால் கள்ளச்சாராயத்தின் விற்பனை அதிகரித்து வருகிறது. மறுபக்கம் அவ்வப்போது திறக்கப்படும் மதுக்கடைகளில் வழக்கமாக 50 ரூபாய்க்கு விற்கப்படும் மலிவு விலை மதுபான வகையின் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஊரடங்கு காலத்தில் மது விற்பனையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் வழக்கமான விலையை விட 50% கூடுதல் விலையில் மது வகைகள் விற்கப்படுகின்றன. இதனால் விரக்தி அடைந்த குடிமகன்களின் போதை வஸ்து பட்டியலில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியான சானிடைசர் திரவமும் சேர்க்கப்பட்டுள்ளது. மருந்து கடைகளில் 40 ரூபாய்க்கு கிடைக்கும் சானிடைசர் திரவத்தை வாங்கி வந்து அதில் கொஞ்சம் நீரை கலந்து போதைக்காக அருந்தும் போக்கு அதிகரித்து வருகிறது. பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த சில கிராமங்களில் கூலி வேலைக்கு செல்லும் 40க்கும் மேற்பட்டவர்கள் கிருமி நாசினி திரவத்தை போதைக்காக குடித்துள்ளனர். அடுத்தடுத்து மயங்கி விழுந்த அவர்களை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பிரகாசம் மாவட்டத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் கடப்பா மாவட்டத்தில் ஒரு வாரமாக சானிடைசர் குடித்த குடிமகன்களில் 3 பேர் மரணமடைந்துள்ளனர். சானிடைசரால் ஏற்பட்ட மரணத்தை மறைத்துவிட்டு கொரோனாவால் உயிரிழந்து விட்டார்கள் என நாடகம் ஆடியதும் போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. வெறும் கிருமி நாசினி மட்டும் குடித்ததால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா அல்லது அதனுடன் வேறு நச்சுப் பொருள் ஏதேனும் கலந்து குடித்தார்களா என்பது குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். ட்ரௌசினஸ், அதாவது மயக்கம் வர்றது, சீஷர்ஸ், வலிப்பு வர்றது, கண் பார்வை கோளாறு வர்றது, சில பேர் கோமா கூட போயிடுவாங்க. அது தவிர உடல் புண்கள் ஏற்படலாம், இருதய துடிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படலாம், மூச்சு தொந்தரவு ஏற்படலாம். இதெல்லாம் பார்க்கறது உண்டு. ரொம்ப சிவியர் கேசஸில் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம். கிருமி நாசினி திரவம் குடித்து 21 பேர் பலியான சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.